சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நிறைய பேர் பொரியல் தான் பண்ணியிருப்பீங்க, யாரும் சாம்பார் வச்சதில்லை. சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விட்டமின் சி இருக்குது, கண்புரையை தடுத்து நிப்பாட்டும், புற்றுநோயையும் தடுத்து நிப்பாட்டும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் குக்கிங் பண்ணுறேன். ஃபீவருங்கனால இங்கே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று மழை பெஞ்சிச்சு, அதனால் ஃபீவர் வந்துருச்சு. எங்கள் அம்மா சொல்லித்தரப்படி நான் சாம்பார் வைக்கிறேன். நான் சொல்லித்தரப்படி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அம்மா வருவாங்க. இப்போ இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க முட்டைக்கோஸ் பொரியலை. நீங்கள் இது மாதிரி சாம்பாராக வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன், என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ போகலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 5 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 8 பல்லு பூண்டு, கோஸ், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன். நான் பருப்பு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி 1 போதும், வதக்கிறதுக்கு வேணும். பருப்பை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். மேற்கத்தி பக்கத்து சாம்பாருக்கு வெந்தயம் போடுவோம், நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, நிறையா போடாதீங்க. அதே மாதிரியே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். கருவேப்பிலை இடையில போடாதீங்க, இப்போ போடுங்க. அப்போ தான் கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா எண்ணெயில் முருவி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயம் நான் ஏற்கனவே பருப்புக்கு போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா போடாதீங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க பெருங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் இடையில போட தேவையில்லை, இப்போவே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி இப்போ போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த பதம் வந்தோடனே காய் போட்டுக்கணும். முட்டைக்கோஸ் ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. தண்ணி ஊற்ற தேவையில்ல, சீக்கிரமாக ஈஸியாக வெந்துடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்ல. நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். மசாலா பொருள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் வாங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு. நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லாயிருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. பருப்பு வந்து வேக வச்சாச்சு. பருப்பு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றாதீங்க. நல்லா கிண்டிட்டு பருப்பை ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கோங்க நீங்கள். நல்லா கிண்டுங்க. முட்டைக்கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறையா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. புளி வந்து கொஞ்சமாக இந்தளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ புளி தண்ணி நான் கரைச்சி ஏற்கனவே வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி. முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்குது. கண் பார்வைக்கு நல்லது. கண்ணில் புற ஓடிடுச்சுன்னா தடுத்து நிப்பாட்டும். தசைக்கும் நல்லது. நரம்பு மண்டலத்துக்கும் நல்லது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். அல்சர் உள்ளவங்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, சீக்கிரமாக குணமாயிரும். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாம்பார் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரே எங்களுக்கு இல்லை. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.